சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய தேவன் உன்னதமானவரும் மகிமையின் ராஜாவுமாய் இருக்கிறார். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். சகலமும் செய்ய வல்லவர் அவர். செய்ய நினைத்தது நிறைவேறும். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. மேலானவர் அவரே, சிறந்தவர் அவரே. வானோர் பூதலத்தார் பணிந்திடும் நாமம். நாவுகள் போற்றிடும் நாமமே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. ஓ, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அவரை நாம் துதித்து ஆராதிப்போமா? உம் ரத்தம் சிந்தி சத்துருவை சிலுவையில் வென்றவரே. உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. நம் தேவன் பெரியவர். What an awesome God. We worship you. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம ஸ்கேஷல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆவியானவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் ஒரு தூதன் மூலமாக பிலிப்பினிடத்தில் எலும்பி நீ வனாந்திர பகுதியாகிய அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனடியாக பிலிப்பு அந்த இடத்துல கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த வெயில் நேரத்தில் அந்த வனாந்திர பகுதியில் கடந்து போகணும் அப்படின்னா அது ஒரு கடினமான ஒரு காரியம்தான்.
ஆனாலும் அந்த இடத்துல பிலிப்பு தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு காரியங்களை சொல்லும் பொழுது இந்த கீழ்ப்படிதல் என்கின்ற இந்த சுவாபம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் செய்து முடிக்க அது ஏதுவாக இருக்கும். ஆகையால் இந்த கீழ்ப்படிதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டு கீழ்ப்படியும் பொழுது அதில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் நாம் நிறைவேற்றி முடிக்க அது நிச்சயமாய் ஏதுவாய் இருக்கிறது. ஆகையால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பிலிப்புடைய கீழ்ப்படிதல் அந்த இடத்துல என்ன விளைவுகளை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 29:30 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த ரதத்தில் ஒரு மந்திரி போய் கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல தேவனுடைய சத்தம் பிலிப்புக்கு உண்டாகி, நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அப்போ அந்த வனாந்திரத்தில் அவர் ஓடி சென்று அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர் செயல்படுகிறார். அப்போ என்னென்ன வார்த்தைகள் தேவனிடத்துலேருந்து வருகிறதோ அதை அப்படியே அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வனாந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு கடற்கரைக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னா, அந்த கடற்கரையில் மணல் எப்படி இருக்கும்? அதிக மணல் இருப்பதுனால அந்த இடத்துல நம்ம வேகமாக நடக்க முடியாது. அந்த மணலுக்குள்ளே நம்ம கால்கள் போய் சிக்கிக்கொள்ளும் இல்லைங்களா? அப்போ அது போல தான் அந்த வனாந்திரத்தின் மணல்களும் அப்படி வேகமாக நடக்க முடியாத ஒரு காரியமாய் அது இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல பிலிப்பு இடத்துல தேவன், நீ ஓடிப்போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படின்னு சொன்னப்போ அவர் அந்த மணல்களில் அவர் ஓடுகிறதை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல வனாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மணல் எவ்வளவு சூடாக இருந்திருக்கும் பாருங்களேன். அந்த வெயில் அங்கே வேறு எதுவுமே இல்லை, நிழலுக்குரிய எந்த காரியமும் அங்கே கிடையாது. அந்த சுட்டெரிக்கிற அந்த வெயில் அந்த மணலில் படுவதனால அந்த மணல் எப்படி கொதிக்கிற மணலாக இருந்திருக்கும். அப்போ அந்த கொதிக்கிற மணலுக்குள்ளே அந்த கால் பதியும் போது அது எப்படி இருக்கும்? அந்த அப்படிப்பட்ட அந்த மணல் வழியாக தான் பிலிப்பு தேவனுடைய வார்த்தை அவருக்கு நேராக வந்தப்போ அதை கீழ்ப்படிந்து அந்த மணலில், அந்த சுடுகிற மணலில் அவர் ஓடிப்போய் அந்த ரதத்தோடு அவர் சேர்ந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே ரதத்தோடு போய் ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இடத்துல வேகமாக ஓடி இருக்கணும். இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம், அந்த கடற்கரை மணலில் வேகமாக எவ்வளோ வேகமாக நம்மளால் ஓட முடியும்? நம்ம பிரயாசப்பட்டாலும் அதுக்கு அதிக பிரயாசம் தேவை, அதிக பலன் தேவை. ஓரளவு தான் நம்மளால் வேகமாக ஓட முடியும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ எவ்வளவு பிரயாசம் அந்த இடத்துல தேவையாக இருந்திருக்கும். அப்போ அந்த சுடுகிற மணலில் அந்த ரதத்தோடு போய் சேர வேண்டும் என்றால், இல்லை அந்த ரதத்தை போய் பிடிக்கணும் அப்படின்னா அந்த ரதம் போகிற வேகத்தோடு கூட வேகமாக போயிருந்துருக்கணும். அப்போ கூட வேகமாக ஓடும் பொழுது தான் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ள முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியாக பிலிப்பு முதலாவது அவர் தீர்மானித்தார், அதன்படி செயல்படுத்தார். அப்போ இந்த இடத்துல ஒரு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் பிலிப்பினிடத்தில் இருந்ததை நாம் பார்க்குறோம். இல்லைன்னா சாக்கு சொல்லியிருந்திருக்கலாம், இவ்வளோ வெயில் அடிக்குதாண்டவர், இந்த மணலில் நான் எப்படி ஓட முடியும்? ரதம் எவ்வளோ வேகமாக போகும், அந்த ரதத்தை போய் நான் எப்படி பிடிக்க முடியும்? ஸோ இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்டிருந்திருக்கலாம். இல்லை இது முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம், இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டானது நிமித்தமாக அவர் இதெல்லாம் எதையுமே பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, தன்னுடைய பிரச்சனையை பார்க்கல, தன்னுடைய இயலாமையை அவர் பார்க்கவில்லை. அவர் முன்னேறி சென்றார். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் செய்கிறேன் என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர் முன்னேறி செல்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படி முன்னேறி செல்ல அவர் தீர்மானித்து செயல்பட்ட பொழுது கடினமான காரியம் அங்கு நிறைவேறியது. அங்கே இயலாது அப்படின்னு நம்ம யோசிக்கிற அந்த காரியத்தை அவரால் அந்த இடத்துல செய்ய முடிஞ்சிச்சு. அப்போ கீழ்ப்படியும் பொழுது தேவன்
அந்த கீழ்ப்படுகிறதை கனப்படுத்தி தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து அதற்கேற்ற விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு பிலிப்பு கீழ்ப்படிய தீர்மானித்த பொழுது அவரால் அந்த இடத்துல தேவன் சொன்னதை செய்ய முடிந்தது. மனித ஆற்றலால் செய்யக்கூடாததை பிலிப்புவால் அந்த இடத்துல செய்ய முடிந்தது. காரணம் என்ன? தன் இருதயத்தில் கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்தார். அது மட்டும் அல்ல, நாம் தேவனுக்காக காரியங்களை செய்யும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார், அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். நாம் முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியை அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். மனிதர்களால் இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியத்தை விசுவாசித்து நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்து முடித்து உங்களை சாட்சியாய் நிற்க வைப்பார். அன்றைக்கி பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை நம்பி செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தது போல நீங்களும் செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கும் அந்த பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு நம் உள்ளத்தில் வாஞ்சை, விருப்பம் அவசியமாய் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல கீழ்ப்படிதல் பிலிப்புடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பொழுது தேவன் அந்த இடத்துல அந்த ஒரு ஆத்துமாவை அந்த இடத்துல சந்தித்து அந்த ஆத்துமாவை இரட்சிப்புக்குள் நடத்தும்படியான கிரியையை செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு ஆத்துமா அந்த இடத்துல மீட்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஏன் நம்ம கீழ்ப்படியணும்? அப்போ நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம் மூலமாக ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கிறார், ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார், ஒரு விசுவாசத்தில் அவங்க வளர்வதற்கு உதவி செய்கிறார். ஆகையால் நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை பயன்படுத்துவார். நாமும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். கீழ்ப்படிதல் எல்லா நேரமும் சுலபம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈஸியான காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்வான்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் நம்மிடத்தில் பேசலாம். அந்த சூழ்நிலையிலையும் நாம் விசுவாசித்து நாம் செயல்படுவோம் என்றால் அந்த காரியத்தில் தேவ பலன் விளங்கும். அதுவே ஒரு சாட்சியாக மாறும். ஈஸியாக சொல்கிற காரியத்தை நாம் கீழ்ப்படியும் போது அந்த இடத்துல பெரிதான மகிமை ஒன்றும் வெளிப்பட இயலாது. ஆனால் தேவன் நிச்சயமாக அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கீழ்ப்படுதலையும் அவர் கனம் பண்ணுகிறார். அதற்கேற்ற பலன் நிச்சயமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட முடியவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை மத்தியிலையும் நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய மேலான மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் பிலிப்புவை பயன்படுத்தி செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் சொன்னப்போ அவர் விசுவாசித்து அதை தான் செய்ய முடியும் என்று சொல்லி, ஏன் தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார் இந்த நிச்சயத்தோடு அவர் முழு மனதோடு அந்த இடத்துல கீழ்ப்படிந்து காரியத்தை செய்த பொழுது என்ன திட்டத்தை தேவன் வைத்திருந்தாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிக்க பலனையும் தேவன் கொடுத்தார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். கீழ்ப்படிதல் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். கீழ்ப்படிதல் தேவனை திட்டத்தை நிறைவேற்றுகிறதாய் இருக்கிறது. கீழ்ப்படிதல் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாய் இருக்கிறது. ஆகையால் கீழ்ப்படிதல் மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 27 மற்றும் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இங்கே நம்ம பார்க்கிற காரியம், அங்கே அந்த மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி என்பதை குறித்து இங்கே விளக்கமாக நம்ம பார்க்குறோம். எத்தியோப்பியா என்கின்ற அந்த தேசத்தில் ராஜஸ்திரீயாய் இருக்கிற அந்த ஸ்திரீ கந்தேகா என்கின்ற அந்த ராஜஸ்திரீயுடைய மந்திரியாக இந்த மனிதன் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அவருடைய பொக்கிஷ சாலைக்கெல்லாம் பொறுப்பாளியாக இவர் இருக்கிறார். ஸோ இவர் அந்த இடத்துல செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார்.
நல்ல ஐஸ்வர்யத்தை உடையவராக அவர் இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தை உடையவராக, ஒரு போஸ்ட்டை உடையவராக அவர் இருக்கிறார். அதே நேரத்தில் பார்க்குறோம், அந்த ரதம், அவருக்கு சொந்தமான ரதத்தில் அவர் அந்த இடத்துல எருசலேமுக்கு வந்து பணிந்து கொண்டு மீண்டும் திரும்பி போகும் பொழுது தான் பிலிப்பு இந்த இடத்துல அவரை சந்திக்கும்படியாக ஆவியானவரால் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அந்த நேரத்தில் பிலிப்பு போய் சந்திக்கவில்லை என்றால் மீண்டும் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா வேறு தேசத்துலேருந்து அவர் இங்கே வந்திருக்கிறார். அப்போ இங்கே வந்து திரும்பி போய்கொண்டு இருக்கிறார். இப்போ திரும்பி போயிட்டார்னா திரும்பி வர முடியுமா? தெரியல. வருவாரா? தெரியல. அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்குமோ நமக்கு தெரியல. அப்போ இல்லை பிலிப்பு அங்கே போய் அவங்க ஊரில் போய் இவரை சந்திக்க முடியுமா? அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டு அவரோடு இணைந்து செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல பிலிப்புவும் ஆவியானவரும் இணைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு கீழ்ப்படிந்தார், ஆவியானவர் வல்லமையை கொடுத்தார். ஆவியானவர் சரியான நேரத்தில் பிலிப்பு சந்திக்கும்படியாக அந்த வார்த்தைகளை பேசினார். அதே போல பிலிப்பு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை போய் சந்தித்தார். அப்போ இந்த இடத்துல இருவரும் இணைந்து கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் எதற்காக காரியங்களை சொல்லுகிறார், எதற்காக செய்ய சொல்லுகிறார்? அப்போ அவருடைய இருதயத்தின் துடிப்பு என்ன? இந்த ஆத்மா இப்பொழுது சந்திக்கப்படவில்லை என்றால் இந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட முடியாதே என்கின்ற அந்த பாரமுடையவராக தேவன் பிலிப்புவை பார்த்து, நீ ஓடிப்போய், வனாந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மணலாக இருந்தாலும் பரவாயில்ல, சுடுகிற அந்த அக்னி போல இருக்கிற அந்த வனாந்திரத்தில் நீ ஓட வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஓடிப்போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள், எப்படியாவது இந்த ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பாரத்தோடு தேவன் அந்த பாரத்தை பிலிப்புவிடத்தில் பகிர்ந்து கொண்டப்ப பிலிப்பு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு காலில் இருக்கிற அந்த வேதனை, சூடோ, அந்த அக்னியில் நடக்கிறது போல இருக்கிற அந்த மணலின் அந்த தாக்கம் அவரை பாதிக்காதபடிக்கு அவருடைய மனதில் இருக்கிற பற்றி எரிகிற அந்த அக்னியின் பாரம் அவரை மேற்கொண்டது. அப்போ இருதயத்தில் தேவனுடைய அக்னியை சுமந்தவராக அவர் இருந்தார், பாரத்தை சுமந்தவராக அவர் இருந்தார். அதனால தான் அங்கே காலில் கொதிக்கிற மணலில் அவர் ஓட வேண்டியதாக இருந்தாலும் அவர் இந்த அக்னி இருதயத்தில் இருந்ததுனால அந்த கால்களில் இருக்கிற அக்னியின் வேதனையை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. தேவனுடைய பாரத்தை அவர் உணர்ந்து அவராக இருந்தார். இன்றைக்கி நாமும் கூட தேவனுடைய பாரத்தை நாம் உணர்கிறவர்களாக இருப்போம் என்றால், சூழ்நிலை எப்படி இருக்குது, பிரச்சனை இப்படி இருக்குது, எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கே எப்படி அப்படின்ற எண்ணங்களே நமக்கு வராது. ஏன் பிலிப்புவால் அந்த வனாந்திர சூழ்நிலையிலையும் அதை கடந்து வர முடிந்தது என்றால், உள்ளத்துக்குள்ள அந்த பாரம், அந்த ஆத்துமாவை ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற அக்கினி அவரை பட்சித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த பாரம், அந்த வைராக்கியம், அந்த அக்கினி உங்களை பட்சிப்பதாக, தேவனுக்காக வைராக்கியமாய் காரியங்களை செய்யத்தக்கதான பேலன் உங்களுக்கு உண்டாவதாக. அப்போ இது பாருங்கள், அவர் இணைந்து செயல்படும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே நான் இந்த பாரத்தை சுமந்து கொண்டு உமக்காக உமோடு இணைந்து இந்த ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்யும்படியாக நான் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், கர்த்தர் பிலிப்புவை பயன்படுத்தினது போல உங்களையும் அவர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஒரு ஆத்தும பாரத்தோடு நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதை பார்க்குறோம், ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் இவர் இருக்கிறார். இப்போ தேவன் இந்த ஒரு மனிதனை சந்திக்கும்படியாக பிலிப்பு அந்த இடத்துல அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, ஒரு பணக்காரனம் சந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஒரு பிலிப்பு அனுப்புகிறார், அப்படி அல்ல. ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றதாக தேவன் கருதுகிறார். இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் படித்தவன், இவன் படிக்காதவன் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறதே கிடையாது. அவர் பச்சைப்பாதம் பார்க்காதவர். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர். நாம் எல்லாருக்காகவும் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்காக பரிந்து பேசும்படியாக பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்டவங்களுக்காக, பணக்காரங்களுக்காக இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறாங்க, அப்படி அல்ல.
எல்லாருக்காகவும் தேவன் பிரயாசப்படுகிறவராயிருக்கிறார். எல்லா ஆத்துமாக்கள் மீதும் தேவன் தாகமுள்ளவராயிருக்கிறார், வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். அவங்க ரட்சிக்கப்படணுன்ற ஏக்கமுள்ளவராக தேவன் இருக்கிறார். ஆகையால் அவருடைய இயக்கத்தை புரிந்து நாமும் இணைந்து செயல்படுவோம் என்றால் யாரையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். யாரை சந்திக்கணும்னு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் அவர் பாரத்தை போடுகிறாரோ அவர்களை சந்திக்க நீங்கள் பிரயாசம் எடுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த ஆத்துமாக்களை ரட்சிப்பார். இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று தேவன் கேட்டார் இல்லைங்களா? அப்போ ஒரு ஆத்துமாவுடைய விலை, அது இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணாலும், இந்த உலகம் முழுசாக இருக்கிற சொத்து எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணாலும் அந்த ஒரு ஆத்மாவுடைய விலைக்கு ஈடாகாதான். அவ்வளோ விலையேற பெற்றது ஒரு ஆத்மாவின் விலை என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ ஐஸ்வர்யவானா இங்கே இருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆத்மா அது விலையேற பெற்றது. அப்போ அந்த ஆத்மாவை நாம் மீட்கும்படியாக நாம் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவரோடு இணைந்து அவருடைய இருதயத்தின் பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய ஆத்துமாக்களை நாம் மீட்டு கொள்ளும்படியாக, தேவனுக்காக அந்த ஆத்துமாக்கள் ஆதாய பண்ணப்படும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, மோடி இணைந்து செயல்பட நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுகிற உங்களை தேவன் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். பிலிப்பு அன்னைக்கு ஆயத்தமாக இருந்தார். ஆண்டவரே நீ சொல்கிறீங்களா, நான் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு உங்களை தேவன் அழைக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், பிலிப்புவை பயன்படுத்தினது போல் என்னையும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படும்படியாக ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களை பயன்படுத்தி ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை அவரண்டை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் சிலரை மாத்திரம் நீ ஆதாயம் பண்ணுவதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். நாம் பார்க்குறோம், இந்த இடத்துல பிலிப்பு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணும்படியாக இவ்வளோ பிரயாசங்களை எடுக்கிறார். அப்போ உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆத்துமாவையோ சில ஆத்துமாவையோ நீங்கள் தேவனுக்குள்ளே நடத்த வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருக்கும் என்றால் அந்த காரியத்தை, அந்த திட்டத்தை வாஞ்சியோடு உற்சாகத்தோடு நீங்கள் செய்யுங்க. அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் அந்த ஆத்மாவை மீட்டுக்கொள்வார். தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ தேவனுடைய திட்டத்தை அறிந்து நாம் செயல்படுவது முக்கியம். நாம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாமா பிரயாசம் எடுப்பதை பார்க்கிலும், அப்படி நம்ம பிரயாசம் எடுத்தோன்னா அது வீணான ஒரு பிரயாசமாய் மாறி போகலாம். நம்ம சோர்ந்து போய் ஆத்மாவை செய்கிறதே நம்ம விட்டுருவோம். ஆகையால் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதோடு இணைந்து, தேவனோடு இணைந்து, பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நாம் காரியங்களை செய்யும்போது தேவன் உங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவருடைய அந்த திட்டத்தின்படி நீங்கள் செயல்படும் போது அதன் பலனை, நிறைவை, ஆத்துமாக்களின் ஆதாயம் செய்கிற அந்த காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே பயன்படுத்துவாராக. மூன்றாவதாக நம்ம பார்க்கிற காரியம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30 முதல் 35 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியில் இருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான்.
இந்த இடத்துல அந்த மந்திரி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். யார் எனக்கு விளக்கி சொல்லனா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது வேதத்தை அறிந்து கொள்வதற்கு உலக ஞானம் பத்தாது, ஆவியானுடைய உதவி அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தேசத்தின் மந்திரியாக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அவர் நல்ல படித்தவராக இருந்திருக்கணும். அப்போ இந்த வேதத்தை அவர் வாசிக்கும் பொழுது அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவ ஞானம் அவசியம், உலக ஞானம் பத்தாது. அப்போ தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானுடைய உதவி நமக்கு அவசியம். ஏனென்றால் ஆவியானவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு தேவ மனிதர்களை ஆவியானவர் பயன்படுத்தி இந்த வேத புத்தகத்தை அவர் எழுதினார். அப்போ எழுதின இடத்துல நம்ம கேட்கும்போது தான் நாம் அதை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் தான் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய உதவியை நாம் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நம்ம கேட்கணும். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கூட இருங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு புரிய வைங்க, எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானுடைய உதவியோடு நம்ம வேதத்தை வாசிப்போம் என்றால் வேதத்தில் இருக்கிற அநேக வெளிப்பாடுகள், ரகசியங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போ ஆரம்பத்தில் வேதத்தை இப்போ தான் வாசிக்க கற்றுக்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் உங்களுக்கு போதிக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்வது நல்லது. இங்கே பார்க்குறோம், இவர் எனக்கு தெரியல, அவர் அவ்வளோ பெரிய மந்திரி, ஆனால் அவர் பாருங்கள் எனக்கு தெரியலன்னு சொல்கிறதுக்கு அவர் வெட்கப்படலை. பாருங்கள், அவர் சொல்கிறாரு எனக்கு புரியலை, எனக்கு யாராவது விளக்குனா தானே புரியும், விளக்குங்க அப்படின்னு அவர் கேட்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு குழந்தையை போல ஒரு மனம் அவருக்கு இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் ஒரு குழந்தையை போல இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் இந்த ரகசியங்களை நாம் நம்மை தாழ்த்தி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் பேதுருவை போல படிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். ஆவியானவர் அவர்கள் மூலமாக நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம தாழ்த்தணும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவருக்கு செவி கொடாதபடிக்கு, இல்லை ஆவியானவர் பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு உங்களை தாழ்த்தாதபடிக்கு இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ரகசியங்களை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இங்கே தாழ்மையை நாம் பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தி அவர் கேட்டு அறிந்து கொள்கிற அந்த குழந்தையின் ஒரு மனசு அவருக்குள்ளே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போது வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள ஆவியானவர் நம்மோடு இப்படிப்பட்ட மனிதர்களை அனுப்பி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படியாக நம்மை தாழ்த்தும் போது அவரே நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும்போது நம்மோடு அவர் பேசுவார், அவரை சத்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த தாழ்மை, அந்த வாஞ்சி, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இப்போ இவருக்குள்ள அந்த வாஞ்சை இருந்ததுனால கேட்டு அதை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் தான் அந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இப்போ அவரிடத்துல நம்ம கேட்பது அவசியமாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. இங்கே நம்ம பார்க்குற காரியம், வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வேத வசனங்கள் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்ததாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ வேத வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அவர் நமக்கு போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆவியானுடைய உதவியை நம்ம கேட்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ரகசியங்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி அந்த காரியங்களை, வேதத்தில் இருக்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்கா 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு
அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், அவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இவர்ன்றதை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுபோல தான் நாம் வேதத்தை வாசிக்கும் போது சத்தியங்களை அறியக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் நம்முடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறவனாக இருக்கிறான். ஆகையால் தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவியானுடைய உதவி நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 25 முதல் 27 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், எங்கெல்லாம் தம்மை குறித்து அங்கே தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தார்களோ அதையெல்லாம் அவர் விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாமும் கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நமக்கு போதித்து நடத்தும்படியாக ஆவியானவரை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். வாசிக்கலாம் 30 முதல் 31. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்போ இந்த இடத்துல அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம், மறைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் ஆண்டவர் அதை விளக்கி அவர்களுக்கு சொன்னார். இப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்து கொண்டார்கள். அப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்பட முடியும். தேவன் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுகிறவராய் இருக்கிறார். அவருடைய போதனையை நம்ம கேட்கும்போது, அவருடைய ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது, வாஞ்சித்து நாம் எப்படி அந்த மந்திரி பிலிப்புனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டாரோ அதே போல் நாமும் ஆவியான இடத்துல கேட்கும்போது, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தேவ மனுஷர்களிடத்திலிருந்து காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். தேவன் நம்மோடு இடைப்படுவார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 32ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அப்போ அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவங்க யோசிக்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு போதித்த போல நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கப்படும் பொழுது தேவன் நமக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார், ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே கடந்து வரும், ஒரு அசாதாரணமான பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். விசுவாசத்தில் நாம் பலன் உள்ளவர்களாய் மாறுவோம். சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்கதான அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். பயங்கள், கவலைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகும். அப்போ இந்த வெளிப்பாடு, இந்த கண்கள் திறக்கப்படுவது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகையால் தான் அவரோடு கூட நாம் இணைந்து கொண்டு அவருடைய அந்த பிரசனத்தை நம்ம வாஞ்சித்து அவருடைய அந்த போதனைகளை ஆவியானுடைய உதவியோடு வேத வசனங்களை தியானித்து செபித்து அதில் இருக்கிற ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களோடு பேசுவார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுடைய ஆவிக்குரிய பலனே வித்தியாசமாய் மாறும். நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாறுவீங்க. சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாக அவைகளை கடந்து வரத்தக்கதான ஒரு அசாதாரணமான பலனை தேவன் அந்த வெளிப்பாடுகள் மூலமாக கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் அப்படியாக அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு ஆவியானோட ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இருதயத்தின் பாரத்தை நாமும் ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாய் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டும் செய்வார். இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், இதை நாம் செயல்படுத்துவோம். ஆவியானவருடைய உதவியை இந்த நேரத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா?
ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர் அப்பா. ஆவியானவரே, நீர் எவ்வளவு வல்லமையை நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர் அப்பா. உமக்காக வாழும்படியாக அப்பா, அற்புதங்களை செய்யும்படியாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக, அசாதாரணமான வல்லமைகளை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறீரே. இந்த நேரத்தில் அப்பா, அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, உமோடு இணைந்து உமக்காக செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அப்பா உங்களுடைய அசாதாரண வல்லமையை கொடுக்கிற தேவன் நீர் அப்படியாக கொடுப்பீராக. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக உம்மோடு இணைந்து செயல்படுகிறவர்களுக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீர் கொடுப்பீராக ராஜா. அப்பா, இந்த நேரத்திலையும் வாஞ்சியோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் கொடுப்பீராக, அந்த கிருபைகளை கொடுப்பீராக. அப்பா கர்த்தாவே, வேதத்தின் இருக்கிற புதைந்து கிடக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. உங்களுடைய வசனங்களை அவங்க தியானிக்கும் போது அப்பா, அதில் இருக்கிற ரகசியங்களை அவங்க புரிந்து கொள்ளும் போது அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொண்டு அதற்கு நேராய் அவர்கள் பயணம் செல்லும்படியாக அந்த தரிசனம் அப்பா அவர்களுக்குள்ள கர்த்தாவே அனலூட்டப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆவியானுடைய உதவியோடு வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த வேத வசனத்தின் மூலமாக அப்பா நீர் என்னெல்லாம் அவர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நீர் வெளிப்படுத்துவீராக, நீர் பேசுவீராக, நீர் வழிநடத்துவீராக. அந்த காரியங்களை செய்து முடிக்கத்தக்கதான பலனையும் சத்துவத்தையும் ஆவிக்குரிய பலனையும் நீர் கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அசாதாரணமான கிரியைகளை இவர்களை கொண்டு நீர் செய்வீராக. யாரெல்லாம் நோக்கி ஆவியானவருடைய பலனங்களுக்கு வேண்டும், ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you.